வசூல் கிங் அப்படின்னா அது நான் தான் அப்படின்னு மீண்டும் நிரூபிக்க களத்துல இறங்கியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இன்று டிசம்பர் 12ஆம் தேதி இந்திய சினிமா கொண்டாடும் ரஜினி சாருடைய பிறந்தநாள். அந்த ஸ்பெஷல் தினத்தை கொண்டாடும் விதமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சூப்பர் ஹிட் படமான படையப்பா மீண்டுமே ரீரிலீஸ் ஆகியிருக்கு. ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார், சூர்யா, விக்ரம், சிம்பு அப்படின்னு பல முன்னணி நடிகர்கள் ஹிட் படங்கள் மீண்டுமே ரீரிலீஸ் ஆகி செம கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆன படங்கள்ல 25 கோடி வசூல் செய்த படம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை தளபதி விஜய் அவர்களுடைய கில்லி திரைப்படம் பெற்றிருந்தது. தற்போது விஜய் சாருடைய கில்லி பட வசூலையுமே ஓரம் கட்டும் வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா பட கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. ப்ரீ புக்கிங்ல ரிலீஸ் முன்பே அதிக டிக்கெட் விற்பனையானது படையப்பா படத்திற்காக தான் அப்படின்னு ரோகிணி திரையரங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ரஜினிகாந்த் சாருடைய படையப்பா படத்தின் ப்ரீ புக்கிங் மட்டுமே உலகம் முழுக்கவே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல வசூலாகி இருக்கா. ஒரு ரீரிலீஸ் ஆகிற படத்திற்கு இந்த அளவிற்கு வசூல் வருவது ஒரு மிகப்பெரிய விஷயம். இனி வரும் நாட்களிலுமே படத்திற்கு நல்ல வசூல் வரும் அப்படின்னு ரசிகர்களுமே சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரீரிலீஸ் ஆனதுமே ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே படத்தை பார்த்துட்டு அவங்களுடைய ரிவ்யூஸையுமே சோசியல் மீடியாக்கள்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ படையப்பா படத்துடன் சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டேவை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.